Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. Hallelujah, praise the Lord. அனைவரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the Lord, praise the Lord. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah. மை துதிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம் பிரசன்னம் வர வேண்டும், ஆண்டவரே இயேசுவின் ஜீவன். Praise the Lord, praise the Lord. Hallelujah. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, மாநிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, மாநிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. Praise the Lord. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Hallelujah. 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 நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா உமக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் குதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் குதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த
உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவரே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவரே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நடுக்காட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே. நம்பினோ நடுக்காட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நடுக்காட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நடுக்காட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் குதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் குதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், மகிமைகளை தினம்
உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே ஐயா. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Hallelujah. 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Hallelujah. Hallelujah. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் யாராச்சு இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Hallelujah. 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 கடைசி வரை கூட இருப்பவரே, என்னை விட்டு நீ விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை. என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை. ஆராதனை ஆராதனை இவன் தந்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
நாள் வாழ வைத்தவரே, உந்தன் தோளிலே சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபையின் நாள் வாழ வைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை. எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை. என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை தெரிந்தவரே. தூயவனை போல் என்னை வணைந்தவரே, தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே. தூயவனை போல் என்னை வணைந்தவரே, உந்தன் தோளிலே சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபையின் நாள் வாழ வைத்தவரே. உந்தன் தோளிலே சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபையின் நாள் வாழ வைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை. உம்மை துதிப்பேனே என் நேசரே, உமக்கே ஆராதனை மன நிறைவோடு. உம்மை தொழுவேனே அன்பு நேசரே, உமக்கே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. Hallelujah ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah hallelujah அப்பா. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah அப்பா. Hallelujah. Amen, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்ற
எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உம் அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன்.
சொல்லுங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்து நான். Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. I praise you, praise you, praise you. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ஆமென். இந்த கால வேளையில் கூட நாம் உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். எத்தனை பேர் காலையில் சந்தோஷமா வந்திருக்கீங்க? தேவனுடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளோ சந்தோஷம், தேவனுடைய வீட்டில் இருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆமென், ஆமென். என்னோட சேர்ந்து பாடுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்ட. ஆலயம் செல்வதே சொல்லுவோமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் நல்ல உற்சாகமா அது மகிழ்ச்சியை தந்திடுவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர். பாடுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. சொல்லுமா? ஆராதிக்க வந்தோம், நன்மை செய்தவர்க்கு நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நாங்கள் என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே,
காரியத்தை நம்ம செய்ய போறோங்க. ஆமென். ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். முன்னுக்கு இருக்கிறவங்க பின்னாடி போய் இருக்கிறவங்க கை கொடுங்க. பின்னாடி இருக்கிறவங்க முன்னுக்குள்ளவங்க வந்து கை கொடுங்க. சரியா? ஒருத்தர் வாழ்த்துவோம். ஆமென். ஏன் சண்டே மார்னிங் உம்முன்னு இருக்கணும்? பக்கத்துல ஆளுங்க why சண்டே மார்னிங் எங்கிரி? நோ எங்கிரி, எவ்ரிபடி ஹாப்பி. சரியா? ஆண்டவரோட சமூகத்தில் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். சரியா? இங்க கிடைக்கிறதான சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமென். ஓகே, ஸோ நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுலயும் புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. இங்க ஒரு சிலர் புதுசா வந்திருக்காங்க. எல்லாமே மறக்காம அவங்ககிட்ட போய் கை கொடுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கை வலி எடுத்துடணும். சரியா? நீங்க கை கொடுத்து அவங்க வாழ்த்துறதுல அவங்க கை வலி எடுத்துடணும். சரியா? பண்ணுவோமா? நான் பாடுறேன், நீங்க ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்களா? சரியா? அலங்கார வாசலாலே come on move தேவ வீட்டின் நிரம்பிட ஆமென். அலங்கார praise the Lord வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நல்ல உற்சாகமா துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். பாடுமா? ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுமா? வெரி குட் என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை கிருபையும் கிடைத்திட்ட ஆலயம் செல்வதே நல்ல மகிழ்ச்சியா கை கொடுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தரும். என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே என் சபையுடனே உம்மை கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே praise the Lord கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் நான் முன்னுக்குலேருந்து பார்க்கறதுனால எனக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி எல்லாம் உம்முன்னு இருந்தீங்க, இப்போ எல்லாம் ஜம்முன்னு இருக்கீங்க. ஆமென். ஏன்னா ஒருத்தர் வாழ்த்தும் போது அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்களோட பிளெஸிங் உங்களுக்கு கை கொடுக்கும்போது பிரைஸ் தி லார்ட், தேவனை வாழ்த்துறோம். பிரைஸ் தி லார்ட்னா என்ன அர்த்தம்னா தேவனை வாழ்த்துவது. அப்போ நம்ம சந்தோஷமாக மற்றவங்க கை கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுறாங்களே, தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவங்களில் நிலைச்சிருக்குது. இப்போ என்னால் இங்கேருந்து பார்க்க முடியுது உங்களை, எல்லாத்துக்கும் மூஞ்சில ஒரு ஸ்மைல் இருக்குது. ஆமென். ஸ்டார்டிங்கில் ரொம்ப வீக்காக இருந்தீங்க, நினைக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க போல இருக்கு. இப்போ நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க. பாடுமா? என்னோட சேர்ந்து பாடுறீங்க நல்லா உற்சாகமா. இப்போ நீங்கள் பாடும்போது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரியா? பாடுமா? துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதி கன முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சம்பூரண திருப்தியாக வீடு திரும்புங்க. ஆராதிக்க
வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார நிரம்பிட வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக அவருக்காக என்ன வேணும் செய்யலாங்க. ஜீவ பலியாக ரூபத்தின் இதயத்தை தந்தி ஸ்தோத்திரம் மறுரூபம் ஸ்தோத்திரம் ஆராதிக்க யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஆராதிக்க வந்தோம். நல்ல சந்தோஷமா துதித்திட வந்தோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அலங்கார அலங்கார பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே அலங்கார பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஒரு பெருக்கை தட்டி கொடுப்போமா? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். எல்லா ராஜ்யத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். ஆமென் ஆமென். நாம் யாவரும் அமருவோமா? அமருவோமா? ஆமென் ஆமென் ஆமென். நம் தேவ வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்ம ஒரு சில ஆட்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண போகிறோம். சரியா? அவங்களை நாம் உற்சாகப்படுத்த போகிறோம். சரியா? அது வேறு யாரும் இல்லை, முன்னுக்கு ஸ்டேஜில் இருக்கிற மியூசிஷியன்ஸை. சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய கை தட்டு கொடுப்போமா? ஓகே. ஏன்னு சொல்கிறேன். சரியா? நம்மளுடைய ஆராதனை நடத்துறதுக்கு முன்பதாக they are here normally at 8 AM. 8 மணிக்கே வந்துடுவாங்க. வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அவங்களுடைய மியூசிக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணி குவாயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டு ஜாமிங் எல்லாம் பண்ணி எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணி அதனால தி கம் இன் ஏர்லியர் பிஃபோர் நீங்களாம் வர்றதுக்கு முன்பதாக வந்து நிறைய ஆயத்தங்களை செஞ்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் மியூசிஷியனோட ப்ரேயர் நடக்கும். அப்புறம் தான் முன்னுக்கு வந்து வர்ஷிப் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ். ஒரு சிலர் வந்து எவ்ரி வீக் வாசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீ ஸ்டீவன்ராஜ், கிளிஃபர்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் தே ஆர் ஹியர். ஸ்ரீ சுரேஷ் அண்ட் மாறன் எல்லாம் தே ஆர் ஹியர் எவ்ரி வீக். ஸோ தட் இஸ் டெடிகேஷன். சரியா? அது அவங்க பண்ண தியாகம், பண்ணுகிறதான் தியாகம். ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு பெரிய தட்டு கொடுப்போமா? ஆமென் ஆமென். பின்னாடி பார்த்தீங்கன்னா மீடியா டீம் இருக்கிறாங்க அண்ட் சவுண்ட் சிஸ்டம் டீம் இருக்கிறாங்க. இவங்களும் அயராமல் தே கம் ஏர்லி இன் த மார்னிங். தே சாக்ரிஃபைஸ் தியர் டைம். இங்கே நல்ல சவுண்ட் கேட்கணும், இங்கே நல்ல மீடியா கிடைக்கணும், நம்மளோட லைஃப்பில் போகிறதான ஃபீட் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கு நிறைய எஃபர்ட் அதில் போடுறாங்க. தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ், ஆனாலும் சிறந்ததை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். ஆமென். முடிஞ்சால் சர்வீஸ் முடிஞ்சால் அவங்கள போய் கை கொடுத்து வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச், எங்களுக்கு சிறந்ததை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி சொல்கிற உள்ளம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க செய்கிற ஊழியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? அநேக வேளையில் அவங்கள நம்ம திட்டிடுறோம். என்ன சவுண்டு சரியில்லை, என்ன மியூசிக் நல்லா இல்லை, என்ன பாட்டு நடத்தும் மிஸ்டேக் நடந்துடுது, இந்த மாதிரி சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த காரியத்தை அவங்க தியாகமாக செய்கிறாங்க. ஆமென். ஸோ அதனால் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப நல்லா செஞ்சீங்க, இன்றைக்கி ஆராதனை என்னை தொட்டுச்சு,
புரியுதுங்களாங்க? ஆராதனை நம்மளை தொட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறும். கரெக்டாக? அப்போ அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண இவங்கெல்லாம் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமேன். ஸோ அவங்கள பார்த்து வாழ்த்துங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப். உற்சாகப்படுத்துங்க, தொடர்ந்து செய்யுங்க. சரியா? தொடர்ந்து செய்யுங்க. சிறந்த ஆராதனை கடந்த 50 வருஷமாக சிறந்த ஆராதனை கொடுக்குற சபையாக இது இருக்குது. ஆமீன். ஆராதனை என்பது வெறும் மியூசிஷியன்ஸ் மட்டும் இல்லை. ஆராதனை இங்கே மெருகூட்டுறது மிக முக்கியமான ஆள் நீங்கள் எல்லாமே. ஆமேன். நீங்கள் ஆராதிக்கிறதுனால தான் சபையோட ஆராதனை ரொம்ப சிறந்த ஆராதனை என்று சொல்லுவேன். நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அதை பார்க்கறது ரசிக்கலாம். அவ்வளோ அழகாக நீங்கள் தேவனை துதிக்கிறீங்க. அது யாரும் சொல்லிக் கொடுத்து வராது, அது ஆட்டோமேட்டிக்காக நன்றி உள்ள இருக்கும்போது அது வரும். ஆமீன். அதனால் நான் உங்களுக்கு கைத்தட்டுறேன். சரியா? நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் நான் கைத்தட்டுறேன். யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப். இந்த சபைக்குள்ளார வரும்போதே தேவ பிரசனத்தை உணர முடியும். ஆராதனை அப்படியான ஒரு ஆராதனையாக இருக்குது. ஸோ இது தொடர்ந்து போக வேண்டும், தொடர்ந்து இது நம்ம செய்ய வேண்டும். ஆமீன். நம் நேரத்தை தாமதப்படுத்தாதபடிக்கு ரெவரண்ட் பாஸ்கரனை கரம் தட்டி வரவேற்போமா? அவரை அங்கே துதிக்கிறது மட்டும்தான், வேறு ஒன்றுமே அங்கே இல்லை. அதனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங். இங்கே நம்ம அதை கற்றுக்கிட்டா தான் அங்கே முடியும். இங்கே கற்றுக்காத வரைக்கும் அங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போகுமான்னு தெரியாது இங்கே கற்றுக்காம. ஆமென். இந்த கால வேளையில் தேவன் நம் மீது மிக அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அக்கறை உள்ளவரை இருக்கிறதுனால தான் அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5 மட்டும் வாசிங்களேன். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரே தடவை பிரகாசிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் பரம ஈவை நம்ம ருசி பார்த்துருக்கோம், பரிசுத்தாவே பெற்றிருக்கோம், தேவனுடைய நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பெற்றிருக்கோம். இனி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாத பலன்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை தெரிந்து கொண்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் ஒருபோதும் மாறாதவராக இருந்தார். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம், என்னோடய வாழ்க்கையில் அவர் மாறாதவர், உன் வாழ்க்கையில் எப்படி எனக்கு தெரியாது, என்னோடய வாழ்க்கையில் மாறாதவன்ட்டு தான் அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அந்த உரிமை உள்ள தேவன் நம்மளை இப்படியாக ஆசீர்வதித்து இப்படியாக வழி நடத்தி அவரோட பரம ஈவை ருசி பார்க்க வைத்து எங்கேயுமே தேடி கிடைக்காத அந்த மாறாத அன்பு, மாறாத ஆசீர்வாதம், மாறாத வழிநடத்தல், மாறாத சுகம், இது எல்லாம் எதுவுமே மாறாமல் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நன்கு ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ருசி பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை இருக்குன்றாரு. அது என்ன குறை, அது எப்படிப்பட்ட அந்த குறை என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் இரு, தேடாமல் இருப்பாளோ.
மறுபடியும் வாசிங்க 8 மட்டும். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஒரு 10 வெள்ளி காசில் ஒரே ஒரு நாணயம் தொலைஞ்சு போச்சு. அந்த ஒரு நாணயத்தை கிடைக்கிற வரைக்கும் தேடாமல் இருப்பாளோ. இது வந்து ஒரு சுவிசேஷத்தில் கொண்டு போகுது. ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை தொலைந்து போனதை, நீங்கள் பேசுகிற தலைப்பு தொலைந்து போனதை திருப்பியும் தேடு, தொலைந்து போனதை திரும்பியும் தேடு. அப்போ தொலைந்து போதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன 3 காரியம். எதை நீ தொலைத்தாய், எப்படி நீ தொலைத்தாய், எதை நீ தொலைத்தாய், எங்கே நீ தொலைத்தாய், எப்படி நீ தொலைத்தாய். இந்த 3 காரியம் தான் நான் பார்க்க போகிறோம். எதை நீ தொலைத்தாய், அதுதான் கண்டுபிடிக்கணும். இவ 10 வெள்ளி காசில் ஒரு நாணயம் போச்சு, ஒன்று தொலைஞ்சிருச்சு. ஆனால் அது 10 தான் அவள் வாழ்க்கையில் பரிபூர்ணம். அந்த 10 தான் அவளுக்கு ஆக வேண்டிய, அவர் வாழ்க்கையில் ஆக வேண்டிய காரியங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது. 9 நாணயத்தில் அவர் செயல்படுத்தலாம், ஆனால் அது அவருக்கு திருப்தி இல்லை. அவளுக்கு அந்த 10 இருந்தால் தான் அவளுக்கு அது பூர்ணமாக இருந்தது. அவளோட வாழ்க்கைக்கு அவள் தேவையானது அந்த 10. 1 போச்சு பரவாயில்ல, அவள் 1 போச்சுன்னு சொல்லி அவள் பேசாமல் இருக்கல, தேட ஆரம்பித்தா. அதை தேடுறது குறித்து பார்க்குறதுக்கு முன்பாக எதை நாம் தொலைத்தோம். அந்த ஸ்திரீயில் அதை நாமன்னு எடுத்துக்கொண்டிங்களா தான் இந்த பிரசங்கம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இது யாருக்கோ நினச்சின்மா புரிய ரொம்ப கஷ்டம், அதை ரிசீவ் பண்ண முடியாது. இது எனக்கு, நான் தான் அந்த ஸ்திரீ, எனக்குள்ளே அந்த 10ல் 1 தொலைஞ்சது. எதை நான் தொலைத்தேன் என்று பார்க்கும்போது நம்ம செய்து கொண்டு இந்த காரியம் தான் சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிறதை நம்ம தொலைச்சிட்டோம். பர்ஸ் ஆராதனை நேரத்தில் மட்டும்தான் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுறோம். தனிப்பட்ட உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவு, அதை தொலைச்சிட்டோம். முக்கியமானது அந்நிய பாஷை என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அந்நிய பாஷை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? இந்த உள்ளான ஆத்மா, இந்த உள்ளான மனசு, இதுக்கும் தேவனுக்குள்ள உறவு. நீ மாம்சத்தில் ஜெபம் பண்ணுறது எல்லாமே, நீ மாம்சத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் பக்கத்தில் இருந்து உன் எதிராளி அவன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறனால தான் அதுக்கு அதை உடைக்கிறதுக்கு, அதை குழப்புறதுக்கு, தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்நிய பாசனை ஜெபிக்கும் போது அவனுக்கு விளங்காது, அவனுக்கு விளங்காது. அதுக்கு தாங்க தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நீ தொலைச்சிருக்கிற, எப்பயோ ஒரு நாள் தான் அந்நிய பாச ஜெபம் பண்ண சொல்லும்போது அந்நிய பாச ஜெபம் சபையில் வர மாட்டேன். தனிப்பட்ட முறையில் அதை நம்ம தொடர்ந்துருக்கிறோமா, அதை தொலைச்சோம். 2வது ஆவில நிரம்பி ஜெபிப்பதை தொலைச்சிட்டோம். ஆவல் நிரம்பி ஜெபித்தது எவ்வளோ நாளாச்சு. அப்போ நம்ம முடிஞ்ச வியாழக்கிழமை நைட்டில் ஒரு வச்சனை ப்ரேயர் வச்சோம், துதி ஆராதனை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன் தெரியுங்களா? அதை பார்த்து தான் இந்த பிரசங்கத்தை தேவன் ஆயத்தப்படுத்த வச்சார். என் ஜனங்கள் எப்படி தூச்சிக்கிட்டு இருக்காங்க, இதைத்தானே நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பிரசங்கம் ஒன்று மெய் மறந்து ஆவியில் நம் ஜெபித்ததை நம்ம தொலைச்சிருக்கிறோமே. ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிறோம், சபைக்கு வர எல்லாம் செய்கிறோம். ஆனால் இது 10ல் 1 தொலைஞ்சது போல் ஆவியில் ஜெபிக்கிறத தொலைஞ்சிருக்கோம். மாம்சத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கடமைக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கிறிஸ்தன் ஆகிட்டேன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், அவரை நான் ஆசீர்வதிக்கிற, அதனால் மாம்சத்தில் ஜெபிக்கிறதுனால தான் சோர்ந்து போகிறோம், போராட்டமாக இருக்கு. ஆவியில் ஜெபிக்கிறவன் அவன் ஜெயமுள்ளவனாக இருப்பான். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதை தொலைச்சிட்டங்க. அடுத்தது உன்னோட தாளந்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை தொலைச்சி போய் கிடக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறது தான். ஆரம்பத்தில் செய்து கொண்டு இருந்தோம், ஆரம்பத்தில் ஆண்டவன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரா, இப்போ வேண்டான்ட்டாரா? ஆரம்பத்தில் உன்னோடு கூட இருந்த தேவன் இப்போ மற்றவங்களை வந்த கையோட உன்னை ஒதுக்கிட்டாரா? இன்றைக்கி அப்படி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்.
உன்னை நடத்தினவர் உன்னை நடத்தி கொண்டிருப்பாருங்க. உனக்கு இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்கு புரியாத ஒரு புதிர் எது தெரியுங்களா? தேவன் உன்னை வைத்து செய்கிற காரியத்தை வேற ஆள் வச்சு செய்ய முடியாது. அதான் நான் இன்றைக்கி இப்போ போன வாரம் தம்பி அங்கே ப்ரீச் பண்ண போகும்போது தான் அந்த பாஸ்டர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஸ்டேரன் பற்றி சொன்னேன். ஸ்டேரன்ஸ் நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர், சாட்சியில் ஒரு ஊழியக்காரர், அநேகருக்கு சாட்சியாக இருந்தார். அவரை போல் யாரும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், ஏன்னா தேவன் அவருக்கு வைத்திருந்த வேலையை அவர் ஒருத்தர் தான் செய்ய முடிஞ்சது. அவரை போல வேறு யாரும் அந்த வேலை செய்யலாம், ஆனால் அவர் மாதிரி பூர்ணமாக செய்ய முடியாது. அதுதாங்க நீங்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நீ தொலைச்சி போய் கிடக்கிற. ஒரு காலம் கட்ட வந்ததுமே இல்லை ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, அவன் வேற ஆளை பயன்படுத்துகிறாரு. என்னங்க இந்த தேவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியலையே. நம்ம எவ்வளோ முக்கியம் அவருக்குன்ற தெரியல. அதனால தான் உன்னோட தாளந்தை தொலைச்சிட்டு இருக்கேன். உன்னோட தாளந்துன்னு சொல்லுவது உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த. யார் வந்தாலும் யார் போகணும் எனக்கு நான் போகிறேன், நான் போய். எத்தனை பேர் உங்கள் மனசை சொல்லிட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்னு சொல்லும் போத போய் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் உன் தாளந்தை தொலைச்சிட்டேன், உன் ஜெபத்தை தொலைச்சிட்டோம். ஜெபம் ஜெபிக்கிற தொலைஞ்சிச்சு. அதிக நேரம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம், இப்போ இல்லை. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதையும் தொலைச்சிட்டோம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் குரூப்பில் போடுவோம், இவங்க வியாதியத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இவங்க இந்த வியாதியில் இருக்கவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு போடுவோம். அதில் பார்த்தா 200 பேருக்கு மேலே இருக்காங்க இந்த குரூப்பில், ஒரு 10-15 பேர் தான். உனக்கு தெரியும் நீ செய்ததை தான். முன்ன ஜெபித்து கொண்டிருந்த, இப்போ ஜெபிக்கல, மற்றவங்களாம் ஜெபிக்கிறதுக்கு அதை தொலைச்சிட்டேன். சாட்சி கூறுவதை தொலைச்சிட்டோம். ஆத்மா ஆதாயப்படி தொலைச்சிட்டோம். அடுத்தது கிறிஸ்துவின் ஐக்கியத்தை தொலைச்சிட்டங்க. கிறிஸ்துவின் ஐக்கியம் என்ன? சபையில் ஒன்று கூடுறது, சகோதர ஐக்கியம். சபையில் எந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சாலும் அந்த ஐக்கியம் கிறிஸ்துக்குள்ளான ஐக்கியம். எங்க ஒரு சகோதர ஐக்கியம் வச்சாங்களாக்கா ஊர் கதை பேச வச்சுருக்காங்க. ஒரு சகோதர ஐக்கியம் வச்சாக்கா ஊர் கதை ஐக்கியம். உங்களுக்குள்ள ஐக்கியம், உங்களோட போராட்டம், உங்களோட பிரச்சனைகள், ஒரு மேனாக இருக்கிறவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணுறீங்க, அந்த ஐக்கியத்தில் தேவனோட பிரசனத்தில் தேவனோட மகிமைக்குள்ள அதை ஷேர் பண்ணி அதுக்குள்ளே உற்சாகப்படுத்துது. அதுபோல் சகோதரன், இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். ஏன் தொலைச்சி கொண்டு இருக்கிறோம்? இன்னும் தொலைச்சி கொண்டு இருக்கிறோம். பைபிள் ஸ்டடின்னு சொன்னாலே நிறைய பேர் இப்போ இல்லை. ஜபக்கூட்டம் வச்சா இல்லை. மற்றவங்களை போய் சந்திக்க வீடு போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாக்கா, எனக்கே ஒரு அளவுக்கு ஜெபம் பண்ணணும், நான் போய் இன்னொரு அளவுக்கு ஜெபம் பண்ணணுமா? ஆரம்பத்தை செய்ததுங்க. இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இதுக்கு சொல்லாத உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், எதை நீங்கள் தொலைச்சிருக்கீங்கன்னு. தொலைச்சதை பார்த்தோம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். எங்கே தொலைத்தோம்? எங்கே தொலைச்சோம்? ஷாப்பிங் மாலில், மாமா கடையில், ரெஸ்டாரண்ட்டில், இல்லை ஃபுட் ஸ்டாலில். இதை தான் நினச்சேன் சொல்லுவேன்னு. எங்கே தொலைச்சதுக்கு எல்லா காரணம் சொல்லலாம், ஒரே ஒரு காரணம்தான். எங்கே என்று தொலைக்கும் போத அந்த இடத்துக்கு ஒரு பேர் நான் தேர்ந்தெடுத்தது நேரம்.
எங்கே தொலைச்சோம்? நேரம். உன்னோட நேரத்தை தொலைச்சிட்டேங்க. ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு ஒரு முடிவு எடுத்துன்னா, இந்த நேரத்தில் நான் கடவுளோடு இருக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கியிருந்தோமே, அந்த இடம். எத்தனை மணி நேரம் நான் தேவ சமூகத்துக்கு வெளியாக மாட்டேன், முடிச்சுட்டு தான் வருவேன், அந்த நேரம். இந்த கிழமை நான் உபவாசம் எடுக்கிறேன், அந்த நேரம். இந்த மாதிரி கேள்விப்பட்ட அந்த சகோதரன் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன், அந்த நேரம். இவங்களை பற்றி ஆண்டரை பற்றி சொல்லணும், இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, போகணும், அந்த நேரம். உன்னோட நேரத்தை நீ தொலைச்சிட்டேங்க. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நேரத்தை பற்றி நம்ம எப்படி பார்த்தோம்? நேரத்தை முக்கியப்படுத்தணும். சபைக்கு வர நேரம் 6 மணி நாட்களில் நம்ம செஞ்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலில் கொண்டு வரவங்கள 6 மணி நாட்களில் சபை ஆராதனை இத்தனை மணின்னு சொன்னேன்னே, இத்தனை மணியை நான் பார்க்க மாட்டோம். அதுக்கு முன்னே ஏலியாக வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராதனை பண்ணி கொண்டு இருந்தோமே, செய்து கொண்டிருந்தோமா இல்லையா? ஆமென். இப்போ பல ரீதியில் நம்ம கொடுக்குறோம். உனக்கு அந்த பாருங்க, அந்த நேரத்தை சூஸ் பண்ணது நாம். இந்த நேரம் தான் எனக்கு முடியும், இந்த நேரம் தான் எனக்கு முடியும். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப வேண்டாம். சங்கிலி ஜெபம்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் நான் நேரத்தை கேட்டேன், நீங்கள் தான் அந்த நேரத்தை கொடுத்தீங்க. எத்தனை பேர் அந்த நேரம் கணக்காக ஃபாலோ பண்ணுறீங்க? விட்டுருக்கோம்ல, அந்த நேரத்தை விட்டுருக்கோம்ல. தேர்ந்தெடுத்தது நம்ம தானே. கடவுளுக்கு தேவனோட பாருங்கள், நீங்கள் தொலைத்தது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்கே? அந்த நேரங்க. தேவனை இந்த நேரம் நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன், இந்த நேரம் தேவனோட ஜெபிக்க போகிறேன், இந்த நேரம் இந்த ஆளை சந்திக்க போகிறேன், இந்த நேரம் உங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ண போகிறேன். இது தேவனுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இப்போ எங்கே? தேவன் தேட சொல்கிறாரு. இதான் ரொம்ப முக்கியம். எப்படி தொலைச்சோம்? எப்படி தொலைச்சோம்? எதை தொலைச்சோம் பார்த்தாச்சு, எங்கே அந்த நேரத்தை பார்த்தாச்சு. எப்படி தொலைச்சோம்? எப்படி நம்ம தொலைக்கிறோம்? இந்த நேரம் ஜெபம் பண்ண போகிற நேரம்னு காலையிலேருந்து ப்ரிப்பரேஷனோடு இருப்போம். இந்த நேரம் ஜெபம் பண்ண நேரம், காலையிலேருந்து ப்ரிப்பரேஷன், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண போகணுன்னு. அங்கே ஜெபம் பண்ண போகும்போதே இவனை மறந்துடுவோம், அவன் ஆன்லையே வச்சுருப்போம். அப்போ தான் வரும் ஒரு கால். அட்டெண்ட் பண்ணலைன்னா என்ன பதில் வரும்? ஓ, நீங்கள்லாம் பழங்களை கவனிக்கிறதில்ல, எங்கள் காலுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதில்ல. உடச்சி போடலாம், ஆனால் நீங்கள் தான் திருப்பி வாங்கி கொடுக்கணும். ஏன்? எப்படி? இதுதான் அன்னைக்குன்னு பார்த்து உபவாசம். காலையில் ப்ரிப்பரேஷன் உபவாசம் எடுத்தாச்சு, 10 மணி வரைக்கும் எடுத்து 12 மணிக்கு எடுத்தாச்சு. அன்றைக்கி தான் கஞ்ச பிசனேரி கூப்பிடுவான் கால் பண்ணி, இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட போகிறேன் வான்னு. இப்படி தாங்க, இப்படி தான் தொலைக்கிறோம். அன்றைக்கி சபைக்கு போகணுன்னு பிளான்னு எல்லாம் ரெடி. காலையிலேயே முதல் ராத்திரி ரெடி. ஓகே, இன்றைக்கி என்ன வந்தாலும் பேர் ஒன்று. ஆனால் விசுவாச தூக்கத்தை தள்ளுவான் பாரு. அப்படியே இல்லை, கொஞ்ச நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். அதை காலை சர்வீஸ் பரவாயில்ல, மத்தியான சர்வீஸ் போவோம். மத்தியான சர்வீஸா 8 மணிக்கு தானே சர்வீஸே போவோம். அப்போ தான் இந்த 7 மணிக்கு ஒருத்தன் கூப்பிட்டு போவான், வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துடும். 8 மணிக்கு வந்துடும். ஆனால் மணி 8:30 9 ஆயிரும். ஐயோ, இப்போ லேட்டாக போனால் பாஸ்டர் வர என்ன சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு பொய் நடக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இப்படி தாங்க நிறைய அப்புறம் இப்படி தான் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் எந்த வித இது ஒரு காரியத்தை தேவனுக்குன்னு ஒரு காரியத்தை செயல்படும் போது பிசாசனவன் அந்த காரியத்தில் செயல்படாதபடிக்கு உங்கள் சிந்தையை திசை திருப்புறான், உங்கள் எண்ணங்களை திசை திருப்புறான். அதுக்கு பிசாசு நம்மக்கிட்ட கொடுக்குற ஒரு பயங்கரமான ஆழமான நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத இது தான் சொல்லி நம்மளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை எப்பயுமே நான் சொல்ல அது கெட்ட வார்த்தைன்னு. என்ன வார்த்தைங்களா? அப்புறம் புரியுதுங்களா? அப்புறம் ஜெபம் பண்ணிக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போவோம். இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஆராதனை, இன்றைக்கி சீக்கிரமாக போகணும், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் போவோம். இப்போ போய் என்ன பாட்டு பாடுவாங்க, கொஞ்ச நேரம் பிரசங்க நேரத்துக்கு போயிடுவோம், அப்புறம் போவோம். இந்த அப்புறம்ன்ற வார்த்தை என்ன தினமாக்குது? உன்னை அப்புறம் அப்படியே கொண்டு போயிடுச்சு. பிசாசு அப்படியே கொண்டு போயிடுவான். அந்த அப்புறம் கடைசியில் கீழே தான். இப்படி தான் நம்ம தொலைச்சிருக்கோம். ஆரம்பத்தில் கடவுள் கொடுக்கறது நேரம் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ நான் சிங்கிள், இப்போ பெரிய குடும்பம், அப்பன் பொறுப்பே இல்லை, இப்போ நிறைய பொறுப்பு. அப்போ அதிக வேலை குறைவு, இப்போ அதிக வேலை, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ இல்லை என்ற ரீசனா? ஒன்றும் இல்லாத அப்பயே இந்த தேவன் உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு இருக்கும் போதும் கூட தான் இருக்கிறாரு. உன் கூடயே தான் இருக்கிறார். உன் கொடியே இருக்கிற தேவனுங்கள அவர். இப்போ பல ரீசன், நேரம் இல்லை, முடியல, டயர்டாக இருக்கேன், சோர்வை கொடுத்து அனுதினமும் நம்ம எழுந்து இந்த நாள் ஒரு 4 நேரத்தை நான் கழிக்கிறோமே, அதுக்கு பலன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் காலை தூரம் புதிய கிருபை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. என்ன ரீசன் கொடுக்க போகிறீங்க? நேரம் இல்லைன்னு. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல்லலை. கர்த்தர் அதையும் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்ததை தான் நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்த மறுபடியும் சும்மா ஆரம்பத்தில் சும்மா இருக்கும் போதே போய் ஒரு யாரையாவது பார்த்து ஏற்ற பற்றி சொல்லுவோம். இல்லை ஒரு சபை விசுவாசியில் போய் உட்காந்து ஆண்டவர் காரியத்தை பேசுவோம். இப்போ இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்பட்ட காரியம் முடிஞ்சு. இப்போ இல்லை. ஏன்னா பிசாசானவன் உன்னோட எதிராளி. நீ தேவனுக்குள்ள நெருங்கிருந்து இன்னொன்று ஜெயமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு உனக்கு அநேக காரியங்களை போட்டு திணிச்சிட்டான். அதை குறித்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே உன் தேவனோடு இருக்கிறாருங்க. அதுக்கு தான் அழகாக சொல்கிறாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீ ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடும் சோத்திரத்தோடு கூடி ஜெபத்தோடும் வேண்டுதலோட தேவனிடத்தை தெரியப்படுத்தி 7ஆம் வசனம், அப்போ எல்லாம் புத்திக்கு மேலாக தேவனுடைய சமாதானம் உன் இருதயத்திலும் உன் சிந்தியிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படனே. நீ தேவனோட கொடுக்க இப்படி இதெல்லாம் தொலைக்கிறிய. தேவன் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் மேலாக என்னோட சமாதானமும் உன்னை இருதய சிந்தியில் நான் காத்துக்க வைக்கிறேன். நான் காக்கிற தேவன், உன்னை விட்டு விலகிற தேவன் நான் அல்ல. ஆனால் நீ தொலைச்சி போயிருக்கிய. நீ தொலைத்ததே நீ மறுபடியும் நீ தொலைத்த விஷயத்தை நீ தொலைத்ததை நீ தேட ஆரம்பி.
தேட ஆரம்பி. எப்படி தேடணும்? மறுபடியும் வாசிங்க, லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி. இப்போ 3 காரியத்தை பார்த்துட்டோம். எங்கே தொலைச்ச, எப்படி தொலைச்சேன்னு பார்த்தோம். எதை தொலைச்ச, எங்கே தொலைச்ச, எப்படி தொலைச்சேன்னு பார்த்தோம். இப்போ தொலைச்சதை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி தேடணுமா? விளக்க கொளுத்தி. அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சத்தில் தான் தேட முடியும் ஒழிய இருளில் தேட முடியாது. வெளிச்சம் என்று சொல்லும் போது தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனோட அபிஷேகத்தில், தேவனோட வழி நடத்தல, வெளிச்சத்தில். இப்படி வீட்டை பெருக்குன்னு என்னங்க அர்த்தம்? நான் சொல்கிறேன், இந்த வீட்டை நீ பெருக்கினா தான் தெரியும் என்னென்ன தூசி உள்ள அடைஞ்சிருக்குன்னு. எது தேவனை தேடாமல் அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு விஷயம், எது உன் வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா நீ இதை பெருக்கணுங்க. இதை பெருக்க தான் வெளியே வரும். இதை பெருக்காமல் இருந்தோமா அப்படியே தான் இருக்கும். அவள் விளக்க கொளுத்தி மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா அவளால் கண்டுபிடிக்க முடியல. வீட்டை பெருக்கணும். அப்புறம் அந்த வீடு ஒரு சாதாரண ஒரு மண் வீடாக இருந்திருக்கலாம், பெரிய மாளிகையாக இருந்திருக்காது. அந்த வீட்டை அவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு, வேறு யாரும் பெருக்கலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த ஆண்டு சொன்ன ஓமையில் அந்த ஸ்திரீ விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அவள் தான் பெருக்கினா அவளைய. மற்ற 10 பேரை கூப்பிட்டு வந்து பெருக்க சொல்லலை. ஏன் தெரியுங்களா? அவளுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? ரகசியம் புரியுதுங்களா? அவளுக்கு தான் தெரியும். அந்த வந்த 10 பேருக்கும் தெரியவே தெரியாது. அவங்க மேலோட்டம் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஜனங்கள் உன்னை மேலோடு தான் பார்க்குறாங்க. உன் உள்ளத்தை நீ தேவனுக்கு கொடுக்கும்போது, நீ பெருக்கும்போது உன்னை ஆராய்ந்து பார். உன் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பார். நீ பெருக்கும் போது தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான். நீ பெருக்காத வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா வேறு எந்த மனுஷனாலும் உங்கள் உள்ளத்தை பெருக்க முடியாது. நீ பெருக்க ஆரம்பிக்கும்போது ஆவியானவர் உன்னோடு சேர்ந்து அதை பெருக்க வைக்கிறாருங்க. உனக்கு துணையாக இருக்கிறது மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க. அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. இப்போ கண்டுபிடிக்கிற வழி விளக்க கொளுத்தி, அவரே வழியும் சத்தியமாக இருக்க தேவன், அவரிடத்தில் போய் உன் பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு, ஆமாண்டவரே நான் செஞ்சது தவறு தான், இந்த தவறு நான் பண்ணிட்டேன், இது நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நீ தேட ஆரம்பி, பெருக்க ஆரம்பி. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் அந்த வீட்டில் அவள் பெருக்கும்போது தேவையில்லாதெல்லாம் வெளியே வரும்ல. தேவையில்லாத வெளியே வந்துச்சுன்னா திருப்பியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுருப்பாங்களா? வீடை கூட்டுறீங்க, தேவையில்லாத கூட்டிகிட்டு வரீங்க, தேவையில்லாத பெருக்கும் போது எல்லாம் வீசுறீங்க தானே. வீட்டை மாதத்துக்கு ஒருத்தோட, நான் மாதத்துக்கு ஒருத்தர் வீட்டை கூட்டுவேன், கை தூக்குங்க. வாரத்துக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு வாட்டி. அன்னாடம் ஓகே. கொஞ்சம் பேர் தான் எங்கள் அம்மாமாருங்க இருக்கிறாங்க, வீட்டு உள்ளவங்களாம் இருக்காங்க, மற்றவங்களாம் வாடகையில் இருக்காங்க. ஏன்னா மேய்ட்டு வந்து வீடு சுத்தம் பண்ணிடுவா, நீங்கள் யாரும் சுத்தம் பண்ணுவோம். நான் கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. அப்படின்னா மற்றவங்க அறவே கூட்டுறதில்ல, அப்படி தானே? ஏங்க அன்னாடம் கூட்டுறீங்க வீட்டை? உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? இன்றைக்கி கூட்டினாலும் நாளைக்கு கூட்டும்போது நிச்சயம் குப்பை இருக்கும், நாளைக்கு கூட்டம் குப்பை இருக்கும், அடுத்த நாள் கூட குப்பை இருக்குன்னு நினச்சி கூட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பரிசுத்த ஆவியானவர்
உங்களோடு இருந்து அணுதினமும் உன்னை ஆராய்ந்து கொண்டிருக்க சொல்கிறாரு. உன்னை சுத்திகரிக்க சொல்கிறாரு. உன் உள்ளத்தை சுற்றி உன்னை பெருக்கிப்பார். தேவையில்லாத பெருக்கும் போது தான் ஆவியானவரை நிரப்ப முடியுங்க. பரிசுத்த ஆவியானவரை உன் உள்ளத்தில் நிரப்பி நீ தொலைந்தது தேடும் போது அதோட சந்தோஷம், அவன் என்ன செய்தாலாம், கிடைச்சதுமே அக்கத்தில் உள்ள அக்கம் பக்கம் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க, அண்டை விட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டாலாம். இந்த பிரசங்கம் வந்து ஒரு ஆத்மா குறித்து பேசுது. ஆனால் அதை மாற்றி நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் தொலைந்தது அந்த சந்தோஷம். உனக்குள்ள அந்த சந்தோஷம் வரும்போது சும்மா இருப்போமா? தேவன் வாழ்க்கையில் செய்த நன்மை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்போம். மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தான் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நீங்கள் தாவீது குறித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. உடன்படிக்கை பெட்டி வரும்போது அவன் நடனம் ஆடினான். தன் மேலே வஸ்திரம் கண்டு போனது கூட தெரியாமல் மெய் மருந்து ஆடினான். அதுதாங்க சந்தோஷம். உங்களால் அப்படி ஆட சொல்லலை, கற்பனை அங்கிட்டு போயிடாதீங்க. அது வேறு தெய்வீகமான பிரச்சனை. அது அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் தேவனை மகிமைப்படுத்து. ஏன்னா தேவனை துதிப்பதும் தேவன் நாமத்தை உயர்த்துவதும் தேவனோடு நெருங்கி இருக்கும்போது தான் நம்மளால் இந்த பொல்லாத உலகத்தில் ஜெயித்து வாழ முடியும். இந்த பொல்லாத உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டுமானால் நீ தொலைஞ்சதை தேடி கண்டுபிடித்து உன்னை சரிப்படுத்து. இல்லைனா பிசாசானவன் நீ தொலைச்சதை மறைச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பான். உன்னை கண்டுபிடிக்க நீ தேடுற வரைக்கும், நீ தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும். நீ தேடு, கடைசி வரைக்கும் தேடு. நீ தேடுற வரைக்கும் நீ தேடிக்கொண்டு இருப்பாயானால் தேவன் உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறாங்க. நீ தேடணும், நீ தொலைத்ததை தேடணும். இப்போ தொலைச்சதை தேடணும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதே வசனத்தை வேறு விதமாக நான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்திரீ தொலைத்ததை 10 வெள்ளி காசுல ஒரு நாயை தொலைஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணான்? தேடணும். இப்போ வச்சுக்கோமே, அதே 10 வெள்ளி காசுல ஒரு நாயை தொலைஞ்சிருச்சு. அவள் தேடாமல் இருந்தால், அதை தான் முடிவுரை பார்க்க போகிறோம். தேடாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? தேடாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கே உங்களோட முக்கியமான ஒரு பொருள் காணாம போச்சு, நீங்கள் தேடலை, என்ன ஓடும்? அவன் மனசில் ஓடுற எண்ணங்கள் என்ன? எங்களுக்கு என்ன ஓடும்? என்ன ஓடும்? உங்க கூட 3 பக்கத்தில் தான் இருக்கிறானுங்க. ஓகே, எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க. ஜாமான் காணாம போச்சு, பொருள் காணாம போச்சு. வச்சுக்குமே, உன்னோட ஃபோனு காணாம போச்சு, அதில் முக்கியமான கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் வச்சுருந்தேன், காணாம போச்சு. எவனுங்கப்பா என்ன நினைப்பேன்? காண பண்ண என்ன நினைப்பேன்? யார் ஃபோன் எடுத்த மட்டும்தான் யோசிப்பியா? என்ன யோசனை வரும்? ஹலோ, உங்கள் மனசில் உள்ளதை சொல்லுங்க, எனக்கு தெரியும் என்ன யோசனை வரும்னு. கடுப்பு வருமா? இவன் தான் செஞ்சிருப்பான். முறுமுறுப்பு வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும். எப்போ பாரு என்னோட பொருள் தான், வேறு எதுவுமே கிடைக்காது. இது வீட்டில் நடக்கிறது தானே. அப்படி தானே வரும். இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திட்டு பாஸ் ஸ்டாண்ட் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டியது. கால் பண்ணி சொன்னார், பாஸ் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாதுன்னு. சரின்ட்டு. இது எப்பயும் ஆயத்தம் பண்ண பிரசங்கம் தான். ஆனால் இங்கே தான் பேசணுமா என்ற ஒரு எவிடன்ஸ் எனக்கு வேணும். ஆண்டவர் அதை நேர்த்தியை காமிச்சிட்டாரு. எப்படி தான் நம்ம காமிச்சாரு? எப்பயுமே நான் எங்கே வெளியே போனாலும் போச்சு எடுக்காமல் போக மாட்டேன். நேற்று
வாட்ச் எடுக்கல, காடியில் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஐசேவை கூப்பிட்டேன். அவன் வந்தான். வந்துட்டு அந்த நான் வெளியானதில் எடுத்து வைடான்ட்டு நான் அதுக்கு முன்னே இங்கே வெளியாயிட்டேன். இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஐசேவை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டேன். அவன் வந்துட்டு அதுவும் பார்த்துட்டேன். எண்ணத்தில் போயிடுச்சு. நான் அங்கே போய் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சரி ஒரு டீ குடிப்போன்னு சொல்லிட்டு போய் இறங்கி போச்சை தடவை போச்சா காணோம். கையில் காசும் இல்லை. சரி என்னோடய ஃபோனில் வந்து அதுலேருந்து தட்டி இது பண்ணலான்னு பார்த்தா என்னோடய ஃபோனோட பப்ளிக் பேங்கோட இது இடமா அதோட வேறு சிஸ்டமில் கொண்டு வந்துட்டாங்க. அது பேங்கில் போய் தானே செய்யணும். அதுலேயும் காசு எடுக்க முடியாது. யோசிச்சா ஐயோ போச்சா பர்ஸை போச்சை காணும்னு சொன்னேன்னே. இப்படி யோசித்தேன். ஐசுக்கு அங்கே வந்தானே. உண்மையை சொல்கிறேங்க. அதை யோசிச்சுட்டு இல்லை வீட்டில் விட்டுருப்பணும். உடனே ஜோனா கால் பண்ணேன். ஜோனா வீட்டில் பேர் போச்சிருக்கானே இருக்குன்னு சொன்னேன். ஓகே வச்சுட்டோன்னே ஏன் அப்படி யோசிச்சோன்னே ஆண்டவர் காட்டினார். இதுதான் தொலைஞ்சதை தேடாமல் இருந்துச்சுனாக்கா இந்த எண்ணம் தான் ஓடும். யார் செஞ்சிட்டாங்க. இப்போ நான் பேச போகிறது ஆவிக்குரிய ரகசியங்களை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் 1ஆம் அதிகாரம் அது அந்த வசனத்தை எல்லாம் நான் வாசிக்க போகிறதில்ல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 29 32 நீங்கள் வாசிக்கும் போது 22 காரியங்கள்ங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலாக இருக்கும். நீ தேடலைனா உன் எண்ணங்கள் எப்படி மாறும்? அதில் ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. 30ஆம் வசனம் வாசிக்கலாம். 30ஆம் வசனம் ரோமர் 1:30. புறம் கூறுகிறமாய் அவதூறு பண்ணுகிறமாய் தேவ பகைஞருமாய் துரோகிரதம் பண்ணுகிறமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இங்க ஒரு வார்த்தை பாருங்க. பொல்லாதவளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். பொல்லாதவளை யோசித்து தேடலன்னா பொல்லாத காரியங்களை நீ யோசித்து அந்த காரியத்தை பிணைக்கப்படுவாய். அந்த காரியத்தை பிணைக்கப்படுவாய். இதனால தான் இப்படி நடந்தனால தான் இவங்க தான் இப்படி செஞ்சிட்டாங்க. முறுமுறுக்க ஆரம்பிப்ப, குற்றஞ்செட்ட ஆரம்பிப்ப, கோபப்பட ஆரம்பிப்ப, கசுப்புத்தன்மை உனக்குள்ள உண்டாகும், வெறுப்பு உண்டாகும், கடுப்பு உண்டாகும். பார்க்க இப்படி வெட்டிட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்? தொலைஞ்சு நீ தேடாதனால, அதை குறித்து நீ கவனம் படுத்தாதனால, அதை குறித்து அக்கறைப்படுத்தாதனால பிசாசனை அவனை வச்சு பயன்படுத்துறது கூட புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன் நமக்கு முறுப்பு? ஏன் நமக்கு கோவம்? அதான் அப்புறம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாம் ஓகே ஆகிட்டு பஸ், இது ஒன்று தான் முடியலன்னு நான் சொன்னேன். எல்லாத்தையும் நன்றி செலுத்துங்க. அது நல்லதோ கெட்டதோ, அது தீமையை நினைச்சாலும் போல ஆண்டுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடவுளுக்கு தெரியாமல் உன்னை படைத்த தேவன், உன்னை நடத்தி தேவன், உன் மீது அக்கறை உள்ள தேவன், அவருக்கு தெரியாமல் எது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. எல்லாவற்றுக்கும் அவர் நன்றி செலுத்து. அதுதாங்க நீ ஜெயிக்க முடியும். தொலைஞ்சதை தேடும் போது நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்ததுக்காக நன்றி, என்னை காண்பிச்சதுக்காக நன்றி. நீ தேடாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ காரியம் உனக்கு வாழ்க்கையில் வருங்க. இன்னைக்கு ஏன் உனக்குள்ள அந்த முறுமுறுப்பு இருக்கு? ஏன் குற்றச்சாட்டு? இது யாரு காரணம்? நீங்கள் தான். புரியாத
ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பெயருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காத. இந்த சபை இன்ன வரைக்கும் மலேசியா முழுவதும் தெரியும் இந்த சபை உபதேசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. இந்த சபையை அஸ்திவாரம் பண்ண நம்ம சீனியர் பாஸ்டர் உபதேசத்தில் ஸ்ட்ராங்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தனால தான் நான் தம்பியில் பிடிச்சேன். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டப்போ அங்குள்ள சில பாஸ்டரை பார்த்துட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்லாம் வந்து எனக்கு பழக்கமானவங்க எப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த சபையில் தானே இருக்கிறேன்னா. ஆமாம். இத்தனை பாஸ்டரோட இருக்கணும். ஆமாம். வெரி குட். ஏன்னா அவரோட உபதேசம் அவ்வளோ ஸ்ட்ராங். அவர்கிட்ட யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சபைங்க இது. உபதேசத்தை குறைன்னு சொல்லுவேனால் நீ தொலைஞ்சதை தேடாமல் இருக்கிற. இது சரியில்லை நீ சொல்வாயானால், இதை தவறுன்னு சொல்வாயானால் நீ தேடாததுனால தான். நீ தேட ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் உனக்கு வராது. உன் வாழ்க்கையில் முறுமுறுப்பு தேவன் கொடுக்கல. இந்த 22 காரியங்களில் முடிச்சுட்டு அவர் 32 வாசிங்களேன். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் தேவனை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாம் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறதும் அல்லாமல் அவர்கள் அறிந்திருந்தும் இதை தவறு, இது குற்றம், தேவன் மரணத்துக்கு ஒப்பான ஒரு தீர்ப்பு வந்துருச்சே, கடவுள் பிடிக்காத ஒரு காரியத்தை, கடவுள் விரும்பாத ஒரு காரியத்தை, கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன்னு இந்த அறிந்தும் அவர்கள் செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் அறிந்திருந்தும் அவர் தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்களை செய்கிற மற்றவர்களையும் பிரியப்படுகிறார்கள். இதான் கூட்டு களவாணி. தெரியல, கூட்டு களவாணி இதுதான். தான் செய்கிறது மட்டுமல்ல, இன்னொரு ஆளும் செய்யும் போத கூடிரும். இந்த வேதத்தில் எங்கெங்க நடந்துச்சு? எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போத 2 பேர் எதிர்த்தானுங்க. அப்புறம் 500 பேர் எதிர்த்தானுங்க. ஆயிரக்கணக்கா. என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. காணாந்து ஆண்டு கொடுத்தாரு, போய் பார்த்துருவாங்கன்னு. 12 பேர் போனாங்க, 12 தலைவர்கள் போனாங்க. அதில் 10 பேர் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அங்கே ஜனங்கள் ரா முழுவதும் ஒரே அழுகை, ஒரே குக்குரல். எங்க கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார் தானே. ஆனால் இவங்க அந்த வார்த்தை மட்டும் சொன்னான், அது 10 பேர் கூட்டிட்டாங்க. தான் மட்டும் கெட்டு போகக்கூடாது, மற்றவங்களையும் கெடுக்கணும். அதான் அந்த கூட்டு களவாணி. அவைகள் செய்வதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடம் போய் பிரியமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஏன்னா பரலோகத்தில் நீர் மட்டும்தான் போக போகிற. உன் தனிப்பட்ட உறவு தான் போகுது. உனக்கு கூட இருக்கிறவங்கள அது அவங்களோட வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் பரலோகத்தில் ஆண்டவர் குடும்பம் எடுக்க போகிறவர் இல்லைங்க, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தான் எடுக்க போகிறாரு. ஆண்டவரோட குடும்பம் எடுக்க போகிறோம்னாக்கா நம்ம அதோட பயங்கர கில்லாடியாக இருப்போம். அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கும். ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் மட்டும் ஜெபம் பண்ண போதும், நாங்கள்லாம் அப்படியே சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, குடும்பத்தில் ஒரு ஆள் ரசிக்கப்பட்டால் குடும்பத்தில் கொண்டு வர பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுவோன்னே. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். தனிப்பட்ட ஒரு நபர் உன்னோட தனிப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கையில்
கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிற அக்கறை, உனக்காக யாவும் செய்து கொண்டிருக்கிற தேவன் உன்னோட ஆசைகளை அவர் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்காருங்க. அதை செயல்பட முடியாமல் அதை உன்னை தேட விட மாட்டான். தேடலைன்னா இந்த கதி, தேடலைன்னா உனக்கு ஜெயம். இன்றைக்கி தேடாதவரோட நிலைமையை நீ யோசித்து பாருங்கள். தேடிகளோட நிலைமையை யோசித்து பாருங்கள். தேடியவர்கள் எப்பயுமே தேட ஆரம்பிக்க கர்த்தரை தேடுகிறவர்கள் புது நன்மையை பெறுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதிகாலை தேடுகிறவன் தேவனிடத்தில் நன்மை பெறுகிறானா? தேடுறவங்களுக்கு கிடைக்கும். அழகாக சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 7:7, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், தேடுங்கள் கிடைக்கப்படுமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுனா கட்டாயம் கண்டுபிடிப்பீங்க. வச்சா 100% கிடச்சிடும். தேடு. எதை நீ தொலைத்தாயோ அதை நீ தேடு. தொலைச்சதை தேடு. அவங்க தொலைச்சதை தேடாத, இவங்க தொலைச்சதை தேடாத. நம்ம அதில் பயங்கர கில்லாடி. அவங்க வாழ்க்கை தொலைச்சதை நம்ம போய் தேடி கொடுப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை தொலைச்சதை தேட மாட்டோம். உன் வாழ்க்கையில் நீ தொலைச்சதை தேடுங்க. பிசாசு தேட விட மாட்டான். அலட்சியம் 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 என்று உன் வாழ்க்கையில் ஓட்டாத. அப்புறம்ன்ற வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தை இருக்கு, பரவாயில்ல. என்ன வாழை? அந்த வாழை வெட்டணும். சொல்லு, பரவாயில்ல பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கோ, பரவாயில்ல. இதை ரெண்டும் என்னை பொறுத்தவரை கெட்ட வார்த்தை. ஏன்னா அவனை ஆவிக்கிற வாழ்க்கை பலப்படுத்தாத படிக்கு பிசாசு 2 வார்த்தை சொல்லுவான், பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கோ. இது பலவீனமான சரீரம், முடியாது, இது தாங்காது. யாது தாங்காது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீ தொலைத்ததை தேடணும்னா, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நீ தொலைத்ததை தேடுவாயானால் உனக்கு வைத்திருக்கிற மளிகையில் சொல்லப்பட்டிருக்குல்ல, மளிகை 3:16 வாசிக்கும் போது, உனக்காக பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனா என்னை சோதித்து பாருனாரு. பல கனிகளை, பல கதவுகள், உனக்கு வைக்கப்படுற பொக்கிஷங்கள், உனக்கு வைக்கப்பட ஆசீர்வாதங்கள், உனக்கு வைக்கப்பட்ட சுகங்கள், உனக்கு வைக்கப்பட்ட பலன்கள் எல்லாம் கதவை திறந்திருக்கு. அந்த கதவை நம்ம தாங்க அடைச்சி வச்சிருக்கோம். ஏன்னா 9 உங்ககிட்ட இருந்தாலும் 1 குறையுத. அதை தொலைச்சிட்டுமே அதை தேடு. தேவன் பரிபூர்ணமுள்ள தேவன். அவர் ஆசீர்வதித்தார்னா அறக்குறைய ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் கொடுத்தார்னா பிச்சு பிச்சு கொடுக்குற தேவன் அல்ல. அவர் உயர்த்துவாரனா இப்படி இல்லை, ஹைதான். அவர் ஒருபோதும் உன்னை வாழாக்க மாட்டார், ஒருபோதும் உன்னை கீழாக்க மாட்டார். அப்போ யார் உன்னை வாழாக்குறா, யார் உன்னை கீழாக்குறா கண்டுபிடிங்க. எது? நான் தான் கீழாக்கிக்கிறேன், நான் தானே வாழாக்கிக்கிறேன். ஏன்னா என்னை நடத்துகிற தேவன் நான் தொலைஞ்சதை தேடி கண்டுபிடித்து என்னை ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் வழி நடத்துகிறாருங்க. அதுக்கு தான் நீ தொலைஞ்ச தேடுவதுக்கு உன்னால் முடியாதுன்னு சொல்லி தேற்றவாளன் அனுப்பியிருக்காரு. நம்ம அவரை கேட்காம மற்ற எங்கெங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் நடைமுறைக்கு வரவே வராது, ஒன்றும் நடைமுறைக்கு வராது. ஆவியானவர் கூட இருப்பாரானால், ஆவியானவர் நீ வரவேற்பேயானால், ஆவியானவர் கூட இருந்தால் உனக்கு கற்று தந்து
உன்னை பலவீனத்தில் அவர் பலம் கொடுத்து, நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உன்னை உற்சாகப்படுத்தி, இதுதான்மா, இதை விட்டு விலகு, இதை விடு, இது தான் நீ தொலைச்சிட்ட, வா, நீ இழந்துட்ட, வா. ஓடி வருவாருங்க, ஓடி வருவார், உன்னை தேடி ஓடி வருவார். உன் மீது அக்கறை உள்ள தேவன் உன்னை தேடி வருகிறவர். உன்னை ஆராய்ந்து பாருங்க. போன மாதம் 5ஆம் மாதம் கடைசி வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன். மறுவாரம் ராபோஜனம் வருது, உன்னை ஆராய்ந்து கர்த்தரோட பந்தி பெறுங்கன்னு. நீங்கள் ஆராய்ஞ்சிங்க, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சார். வர வாரமும் ராபோஜனம் தான். நீ தொலைந்ததை நீ ஆராய்ச்சி ஒரே நாளில் கிடைக்காதுங்க. நீ அவரோட நேரம் செலவழிக்க தான் தேவனுக்கு கொடுப்பாரு. எதை நீ இழந்த? உன்னை ரொம்ப சிம்பிள். ஆதியில் தேவன் மேலே வைத்திருந்த அன்பு நிமித்தம் நீ என்ன செஞ்சு கொண்டிருந்தியோ, இப்போ அது எது செய்யலையோ அதை தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அதை கண்டுபிடிச்சினா நீ ஜெயிச்சிட்ட. தேவன் உன்னை உயர்த்திடுவார், உன்னை தலையாக்கிடுவார், உன்னை மேலாக்கிடுவார். நீ எதிர்பார்த்தது, நீ யோசித்து கொண்டிருக்கிறது, இது நடக்குமா, இது வாய்க்குமா, இது சாத்தியமாகுமா, எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். நாம் ஜெபிப்போமா? மகிமையின் தேவனை துதிக்கிற மையாமை சோத்திருக்கிற பிதாவே, அப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி பிதாவே. அப்பா அந்த ஸ்திரீ 10 வெள்ளி காசு ஒரு நாணயம் தொலைந்ததுமே ராஜா, அதை தொலைந்ததை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ராஜா அவர் தேடினார் பிதாவே. கிடைத்தது மிக சந்தோஷம் ராஜா. அதே போல் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பிதாவே எதை நாங்கள் தொலைத்தோம் என்று எங்களை காண்பித்தீர் பிதாவே. ஒரு சில காரியங்களும் வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினீர். இன்னும் எங்கள் வாழ்க்கை என்னென்ன இருக்கோ தொலைத்ததை அதை நாங்கள் கண்டுபிடிக்கிற பிதாவே. எங்கே தொலைத்தோம் என்று அதையே எங்களுக்கு காண்பியும் பிதாவே. அந்த நேரத்தை பிதாவே, நேரத்தை உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதுக்கோ கொடுத்து வீணாக்கிட்ட பிதாவே. அந்த நேரத்தை மறுபடியும் புதுப்பிக்கும்படி சிக்கிற பிதாவே. எப்படி தொலைத்தோம்? உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிமிஷத்தில் வேறு எதுக்கோ கொடுத்து, வேற காரியங்களை கொடுத்து, பரவாயில்லை என்ற பொய் வார்த்தையும் அப்புறம் என்ற பொய் வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருந்த பிதாவே, அதிலேருந்து எங்களை விடுதலை தந்து பிதாவே. அப்பா கூட்டி பெருக்கி தேடுவது போல பிதாவே, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து தேட உங்களோட பலன் எங்களை கட்டளையிட சிக்கிறேன் பிதாவே. எங்களால் அல்ல, எங்கள் பலத்தினால, எங்கள் திறமையில, எங்கள் ஞானத்தினால, உங்களோட சுத்த கிருபையினால் எங்களை நடத்தும் பிதாவே. உங்களோட பாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் பிதாவே, உங்களோட பாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் பிதாவே. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் பிதாவே, நீர் ஒருவர் மட்டும் எங்களுக்கு போதும் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு துணை இருந்து எங்களை கற்றுத்தந்து எங்களை பலப்படுத்தும் பிதாவே. நாங்கள் தேடாத ஒரு மனுஷியாக இருக்கக்கூடாது. தேடாத ஒரு மனுஷியாக இருக்குமானால் எங்கள் வாழ்க்கை பிதாவே அது சின்ன பின்னாமல் மாறிடும் பிதாவே. குறை சொல்லுகளாக மாறிடும் பிதாவே, குற்றம் சாட்டுகளாக மாறிடும் பிதாவே, பொறாமை உள்ளவர்களாக மாறிடும் பிதாவே, பெருமை உள்ளவர்களாக மாறிடும் பிதாவே, அகந்த உள்ளவர்களாக மாறிடும் பிதாவே. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கை வராத படிக்கிறாஜா. நாங்கள் தொலைந்ததை தேடுகிற அந்த உள்ளத்தை, அந்த ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் பிதாவே, தரும்படி ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வார்த்தைக்காக நன்றி பிதாவே. வார்த்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் பலப்படுத்த சீக்கிரம் மகிமையேற இருக்கும் ஏசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன் நான் ஜெபம் பண்ண முடிச்சுன்னா, ஒரு காரியத்தை ஆக்சுவலி இவர் தான் அறிவிப்பு சொல்லுவார். இவர் சொல்கிறதுக்கு முன்னே இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல அவர்கிட்டே கொடுத்துடலான்னு. ஆனால் என் மனசு விடலை. ஆண்டவர் நீ இதை சொல்லி ஆகணுன்ட்டார். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். வர சனிக்கிழமை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை பற்றி தான். உங்களுக்கு தெரியும் சுரேஷ், ஜெனிஃபர். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சுரேஷை அந்த குடும்பத்தை ரட்சிப்புகளை வழிநடத்த ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார். ஏன்னா அவங்க அப்பா பற்றி நான் சொல்லணும். அவங்க அப்பா சீக்கிரத்துக்கு யாரும் வீட்டுக்கு விட மாட்டார். அதுவும் கிறிஸ்தவங்களா வீட்டில் அண்டே கூடாது. என்ன எப்படி விட்டாருன்றீங்களா?
கெமிச்சி உள்ள பழக்கம். நான் கெமிச்சியில் ஊழியம் செய்யும் போது அவர் இருக்கிற இடத்துல நான் இன்ஜினியர்ஸில் போயிருக்கேன். அவர் தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டை பற்றி பேசி 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 அவர் 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்டுனால தான் என்னை உள்ளே விட்டார். என்னை உள்ளே விட்டால் போதும், நான் உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். கூட வரவங்கெல்லாம் குடும்பத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் சுரேஷ் சின்ன பையன், சேர்ச்சுக்கு வரணும்னு ஆசை. ஏன்னா வாட்டி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான். அவர் தொடர்ந்து வர ஆரம்பம் ரொம்ப ஆசைப்படுவான். ஏன் தெரியுங்களா, சேர்ச்சி முடிஞ்சோன்னு சாப்பாடு இருக்குது. கொத்த மசாலா இன்னொரு நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் வர ஆசைப்படுவான். இவன் ரெடியாக இருப்பான். நான் தான் போய் ஏற்றுவேன். அப்படியே வெளியே நின்றுக்கிட்டு இருப்பான். எனக்கு புரியல, ஏண்டா ஏண்டா இப்போ சிரிக்கணும். அதே சிரிப்பு தான். அப்புறம் தான் புரிஞ்சு அவன் கிளம்பி வர்றதுக்கு காலில் சிலிப்பர் இல்லை. அவங்க அண்ணங்கார என்ன செய்வான், செருப்பெல்லாம் தூக்கி வீட்டு ஓட்டு மேலே போட்டுட்டான். இவனுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. நான் அவனை அப்படியே தூக்கி உட்கார வச்சிட்டேன். சேச்சிக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயும் ஷாப்பிங்லாம் போகல, வா சிலிப்பர் இல்லாமல் பாருங்க. அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சில காலகட்டத்தில் அவங்க வீடு மாறிட்டாங்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்னொரு நபரோட கூட்டிகிட்டு வந்து அவனும் இல்லை, இப்போ இல்லை, கூட்டிகிட்டு வந்து இப்போ இல்லை. மறுபடியும் வரும்போது 12 வயசில் ஞானசனம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு சபையில் அவன் இருக்கும்போது சபைக்கு உண்மையாக இருந்த அநேக காரியங்கள் அவன் எங்களுக்கு ஒரு துணியாக இருந்து எவ்வளோ ஏசினாலும் எவ்வளோ பண்ணாலும் கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டு இன்றைக்கி ஒரு ஊழியத்தை செய்கிற அளவுக்கு, வாலிபர் கூட நடத்துகிற அளவுக்கு தேவனை உயர்த்திருக்கிறாருன்னா அது மனுஷனாக இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால தான் இதை நான் தான் அறிவிக்கணும்னு என் உள்ளத்தில் ஒரே ஆசை. அதே போல் ஜெனிஃபர், அது அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அவங்க அப்பா சொல்லுவார், நீங்கள் தான் இவங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா. எது ஒன்றுனா குடும்ப பிரச்சனைனா இங்கே தான். ஸோ அந்த மகளும் இங்கே வளர்ந்து வரும்போது எங்கள் கண்கள் முன்பாக இதெல்லாம் நடந்துட்டு வரும்போது எப்படி இவங்களை குறித்து, இவங்க திருமணத்தை குறித்து நான் சொல்லாமல் இருக்கேன். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க காட்டலாம் நாம் தாங்க அவங்க சொந்தக்காரங்க, நாம் தான் அவங்க சொந்தக்காரங்க. இந்த திருமணத்துக்கு அவங்களுடைய அப்பா ஸ்தானத்திலேருந்து நான் அவங்கள கூப்பிடுறேன். நீங்கள் எல்லாம் என் வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் வரணும். புரியுதுங்களா? இது என் வீட்டு திருமணம், என் வீட்டு திருமணம் வரணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி சொல்லிவிட்டு எனக்கு 2000 வெள்ளி கொடுத்துரு. சரி, நாம் காணிக்கை எடுப்போம். பிரதர் முகிலன், பிரதர் மாறன், பிரதர் அரவிந்த், பிரதர் இமானுவேல். 2 காணிக்கை எடுக்கிறோம். ஒன்று வந்து சபை காணிக்கை, இன்னொன்று வந்து விசேஷ காணிக்கை. அந்த கருப்பு பையானது வந்து சபை காணிக்கை. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையில் தந்ததுக்காக நன்றி ஐயா. எடுக்க போகிறதான காணிக்கை ஆசீர்வதியும், கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். காணிக்கை எடுக்கிற வேலை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய QR கோட் இருக்கும். ஸோ அந்த QR கோடு வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி டச் அண்ட் கோ அல்லது உங்களுடைய பேங்க்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம். சரியா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெளியில் நம்மளுக்கு உணவு விற்கப்படுகிறது. அது வாங்கி கொள்ளுங்கள். சபையோட கட்டணத்துக்காகவும் சபையோடைய பில்டிங் காரியங்களுக்காகவும் அது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் அதை வாங்கி கொள்ளுங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வாரம், அதாவது ராபோஜன கூட்டத்திலேருந்து அங்கே இருக்கிறதான அந்த சாப்பாடோடைய கவுண்டர் வந்து இந்த பக்கம் மாற்றிடுவோம். சரியா? ஏன் இந்த பக்கம் மாற்றுறோன்னா, ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல மழையாக இருந்தால் கூட நீங்கள் நடந்து வரதுக்கு வசதி இருக்குது. நீங்கள் வந்து அதை வாங்கி கொள்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் இங்கே இருக்குது. அதனால் இந்த பக்கம் மாற்றிடும். அண்ட் ஸோ தட் அங்கே காடியும் பார்க் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்கள் வந்து ஆளுங்களை ஏற்றணும்னு நினச்சா அங்கே ட்ராப் பண்ணுறதா இருந்தால் ஸோ அது உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. சரியா? ஸோ அதை நினைவு கொள்ளுங்கள். ஸோ அதை மறந்துடாதீங்க.
அடுத்தது வந்து ஒரு சில நபருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதை வந்து மியூசிஷியன்ஸ்க்கெலாம் நன்றி சொல்ல சொன்னேன். அதே மாதிரி நம்மளுடைய வாலிப கூட்டத்திலேருந்து கிராஜுவேட் ஆகி இப்போ திருமணமாக இருக்கிறாங்க. இப்போ மாறன், இப்போ முகிலன், என்னென்னா அவங்க வந்து இவன் தோ தி ஆர் பேக் ஆஃப்டர் ஒர்க், வேலை முடிஞ்சு வந்து நேற்று வாலிப கூட்டத்து பிள்ளைங்களை போய் திருப்பி அனுப்பி விடுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. வந்து அந்த பிள்ளைங்களை ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு தியாகம் வேணும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஸ்பௌஸ், அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு அது அவங்க சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இவங்களால் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரதர் முகிலன் அண்ட் பிரதர் மாறன். அவங்க வந்து இப்போ என்ன, அவங்க மூஞ்சி பெண்ணுக்கு வாழ்த்துனா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர் திரும்பி நிற்கும் போது தான் அவரை வாழ்த்துறேன். சரியா? மூஞ்சி பெண்ணுக்கு அவங்களை புகழ்ந்து பேசக்கூடாது. சரி. ஸோ அது போக நாளைக்கு வந்து நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. ஏன்னா திருமணம் வாரம், அதோடைய ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கு முன்பதாக சுரேஷ் யார், ஜெனிஃபர் யாருன்னு பாஸ்கர் சொன்னார். ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலர். அதனால் முன்னுக்கு கூப்பிட்டுறேன். அவங்கள முன்னுக்கு வாங்க ப்ளீஸ். சுரேஷ் அண்ட் ஜெனிஃபர் ப்ளீஸ் கம் இன் ஃப்ரண்ட். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஓ, கேமரா கூரோட சேர்த்தா சரி, நல்லதாக போச்சு. சரி, கொஞ்சம் நடுக்குவாங்க, அப்போ தான் ஆளுங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இவங்க தான் சுரேஷ் அண்ட் ஜெனிஃபர். ஸோ இவங்க வந்து உங்களை பர்சனலி அவங்க கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. சபையோர் யாவரையும் உங்களை அன்போடு வர சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அவங்களால பத்திரிக்கை நேரடியாக கொடுக்க முடியல, அந்த சூழ்நிலை அப்படியா இருந்துச்சு. அண்ட் வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம பத்திரிக்கை ஒட்டியிருக்கோம் சபையோர் எல்லாத்துக்கும். ஸோ எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அதனால் நான் வரமாட்டேன் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஏன் நீங்கள் வரணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சுரேஷ் இருந்து உதவி செஞ்சுருக்கிறான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹவ் நாட் சீன் ஹிம். அதனால் உங்களுக்கு தெரியல யார் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறான்னு. உங்களுக்கு இங்கே கல்யாணம் நடந்ததுனாலும் சரி, இங்கே வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தினாலும் சரி, எது நடத்தினாலும் சரி, நம்ம கூப்பிட்டு வேலையை செய்ய சொல்கிறது சுரேஷை தான். சுரேஷ் தான் வந்து ஒயரிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் அவன் தான் அடுத்து செய்கிறான். சரியா? ஸோ நமக்கு தெரியாத ஒரு பர்சன், நம்மளுக்கு தெரியாத ஒரு பர்சன் நமக்காக தான். இதான் தேவனுடைய அன்பு, நம்மளை நெருக்கி ஏவும் இந்த காரியங்களை செய்வதுக்கு. ஸோ அதனால் உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். அண்ட் இந்த வாரமானது அதுக்குரியதான ப்ரெப்பரேஷன் நடக்கும். அந்த ப்ரெப்பரேஷனுக்கு உங்களால் எந்த விதத்துலலாம் உதவி செய்ய முடியுமோ தயவுசெய்து வந்து உதவி செய்யுங்க. ஏன்னா உங்களுக்காக இவன் வந்து உதவி செஞ்சுருக்கிறான் கேட்காம. ஸோ அதனால் நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டியது உங்கள் கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது let Holy Spirit to convict you. பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட பேசட்டும். சரியா? ஸோ லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் அவருக்காக வந்து அந்த காரியங்களை செய்யணும்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் God will bless you for that. And I pray that இந்த வெட்டிங் ஆனது நம்ம சபைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும். அண்ட் ப்ளஸ் பாஸ்டர் பாஸ்கர் சொன்னது போல் சுரேஷ் அண்ட் மாறன் இவங்க ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து இங்கே சபை தான் அவங்களுடைய ஃபேமிலியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சபை வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இவன் தான் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சர்ச்சில் தான். இதை தான் குடும்பம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பம்னு அவங்க நினைக்கும் போது அதுக்கு நம்ம மறுபடியும் லெட்ஸ் ரீபே them back with love. சரியா? அண்ட் ஆல்சோ ஜெனிஃபர் சிறு வயதுலேருந்தே இங்கே ஊழியத்தில் இருந்து எல்லா காரியங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து they always go to person என்ன அர்த்தம்னா, நான் கால் பண்ணி இதை செய்யணும்னு சொன்னேன்னா உடனே செய்கிறதான ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் bless them. கரங்களை தட்டி தேங்க்யூ. சரி. ஸோ இதான் முக்கியமான அறிவிப்புகள், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்ச பிறகு புதுசாக ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. போன வாரமும் வந்தாங்க. இந்த வாரம் புதுசாக இங்கே ஒரு குரூப் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்து கை வலிக்கிற அளவுக்கு கை கொடுத்து பேசுங்க. சரியா? பிரதர் டேனியல் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கை கொடுத்து புது ஆள் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணாதீங்க, அவர் பழைய ஆள். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒருத்தர் கொஞ்ச நேரம் பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பிஃபோர் யூ கோ பேக் ஹோம். சரியா? காட் பிளஸ் யூ ஆல். எழுந்து ஜெபித்து முடிப்போம். பிஃபோர் வி ப்ரே, ஒரு விஷயத்தை பாஸ்டர் தீமோத்தி ஏற்கனவே சொல்ல சொன்னார். சாரி, ஐ கைண்ட் ஆஃப் ஓவர்லுக்ட். கூடிய விரைவில் உங்கள் அவுட்ரீச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில புது ஆட்கள் வருவாங்க மெசேஜை ஷேர் பண்ண. நம்ம சபையிலேருந்து வளர்ந்து வந்த வாலிபர்கள், அதாவது அவங்க அடுத்த லெவலுக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, ப்ரீச் பண்ணுறதுக்கு பாஸ்டர் தீமோத்தி வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு. ஒரு சிலர் பீப்புள் லைக் பொபாய்
அண்ட் சுரேஷ் அண்ட் எபிகேல் அண்ட் ஜெனிஃபர் இந்த மாதிரி போன்ற ஆட்கள் வந்து உங்கள் பிரான்ச்சுக்கு வருவாங்க மெசேஜை ஷேர் பண்ணுறது. ஸோ நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு தெரியாது ஒன்று, பிகாஸ் அவங்க ட்ரைனிங்குள்ளார கடந்து போன பிறகு தான் அங்கே ஷேர் பண்ண வராங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பாஸ் தீமுத்தியே கைப்பட அவர் செய்ய போகிறாரு. ஸோ பி ரெடி அண்ட் அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்கள வெல்கம் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. சரியா? ஸோ லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையான தந்ததுக்காக நன்றி. இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா தொலைந்ததை தேட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதை நீர் செய்யணும்னு நினைக்கிறீரோ அதை எங்களை வைத்து நீர் செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் ஐயா. ஐயா அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா இதன் மூலிமா ஆசீர்வாதம் அடையும் ஆண்டவரே. அப்பா இதன் மூலிமா ஆண்டவரே உமக்காக சேவை செய்யும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்க போகிலும் வருகிலும் பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாள்